அழகான முல்லைக்கொடி. அரும்பும் பூவுமாக வெயிலில் கிடந்து தத்தளிக்கிறது. படர இடமில்லாமல் தவிக்கிறதப்பா. ஆமாம்மா. யாரோ இரக்கமற்றவர்கள் இந்த கொடிக்கு ஆதரவாக இருந்த மரத்தை வெட்டி இருக்கிறார்கள். இப்படியே இருந்தால் இந்த கொடி வாடி வதங்கி விடுமல்லவா? ஆமாம்மா, படருவதற்கு மரம் இல்லாவிட்டால் கொடி வாடித்தான் போகும். குழந்தைகளா, வருந்தாதீர்கள். நமது ரதத்தை கொண்டு வாருங்கள். அதை இங்கேயே நிறுத்தி கொடியை அதன் மீது படர விட்டு விடுவோம். நாம் அரண்மனைக்கு நடந்தே போய்விடலாம். இனிமேல் இந்த கொடி பிழைத்து விடும் அல்லவா? அதில் சந்தேகம் என்ன? பாரி வள்ளலே, உன் புகழ் தழைப்பதை போல அதுவும் தழைக்கும். அவ்வை என்னையா, வரவேண்டும் வரவேண்டும். பாரி மன்னா, உலகில் மக்களிடமும் அன்பு காட்டும் மன்னர் பலர் உண்டு. ஆனால் கொடிக்கும் செடிக்கும் கூட குழையும் உள்ளத்தை உன்னிடம்தான் கண்டேன். இவ்வுலகில் முல்லை மலர் உள்ளளவும் வள்ளல் பாரியின் பெயர் நீடூழி வாழும். பாரி, இவர்கள் உன் செல்வங்களா? ஆமன்னியே. சங்கவை சங்கவை, அன்னையை வணங்குங்கள். ஆள் போல் தழைத்து அருகு போல் வேரோடி நீடூழி வாழ்வீர்கள். அப்பா, பாட்டி அழைத்துக் கொண்டு அரண்மனைக்கு போகலாமே. அரண்மனைக்குத்தான் போகிறோம். இல்லை மன்னா, நான் நெடுந்தூரம் செல்ல வேண்டும். என் நாட்டு எல்லைக்குள் வந்தும் என் அரண்மனைக்கு வராமல் தாங்கள் செல்வது எனக்கு அழகல்ல. பாட்டி, நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது. வந்துதான் ஆக வேண்டும். கண்மணிகளா, நான் அவசரமாக மதுரையம்பதிக்கு செல்ல வேண்டும். என்னை தடை செய்யாதீர்கள். பாரி, நான் சென்று வருகிறேன். குழந்தைகளா, கவலைப்படாதீர்கள். அன்னையை எப்படியும் அரண்மனைக்கு வரும்படி செய்யலாம். கிழவி, நில். அந்த மூட்டை கொடு. யாரப்பா நீ? ஏன் என்னை பார்த்தால் எப்படி தெரிகிறது? ஏனப்பா இந்த ஈனத்தொழில் செய்கிறாய்? உன்கிட்ட ஒருத்தரும் உபதேசம் கேட்க வரல. கொண்டாங்க. பாரியின் நாட்டில் வழிப்பறி, வள்ளல் பாரியின் நாட்டில் வழிப்பறி, வள்ளல் பாரியின் நாட்டிலா வழிப்பறி? எங்கே பாரி? பாரி எங்கே? கடமை தவறிய காவலன் எங்கே? குடிகளை பேணாத கொற்றவன் எங்கே? வள்ளல் பாரி எங்கே? அன்னையே, வர வேண்டும். எங்கே பாரி? கபிலரே, பாரிக்கு அமைச்சர் நீங்கள் இருந்தும் கூடவா இந்த நாட்டில் திருட்டு நடைபெறுகிறது? ஒரு கொடியை காக்க தேரை கொடுத்தவன் தன் குடிகளை காக்க வேண்டாமா? இது என்ன அநீதி? பாரியின் நாட்டில் பசி, கொடுமை, கொள்ளை, வழிப்பறி. பாரி, என்ன இது? அன்னையே, மன்னிக்க வேண்டும். தங்களை வழிப்பறி செய்த கள்வன் நான் தான். எப்படியாவது தங்களுடைய பாதம் இந்த அரண்மனையில் பட வேண்டும் என்பதற்காகவே இத்தகைய காரியத்தை செய்தேன். பாரி, உன் அன்பு அதிசயிக்கத்தக்கது. பாட்டி, பாட்டி, என் அருமை செல்வங்களா, இவையெல்லாம் எனக்கு எதற்கு? அன்னையே, பாருங்கள். இது நீங்கள் தான் போட்டிருக்கிறதே. ஆமா பாட்டி. அடே, உங்களுக்கு நாடகம் கூட ஆட தெரியுமா? பார்க்கிறீங்களா?